பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பாலமேட்டில் வரும் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து கழுகு பார்வை காட்சிகளுடன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குமார். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம் கர்ஷினி. மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் திருநாள், தை திருநாளில் நடைபெறுவது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டு ஜனவரி 15, 16, 17 தேதிகளில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திய நிலையில் பாலமேடு கிராமம் சார்பாக, அதாவது மகாலிங்க மடத்து கமிட்டி சார்பாகவும் நடைபெறும் இது ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது மஞ்சமலை ஆற்றில் வாடிவாசல் முழுவதும் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் பாலமேடு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக தூய்மை பணியாக துப்புரவு செய்யும் பணி தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்போது முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமடைந்துள்ளது. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு பொறுத்தவரை 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த ஜல்லிக்கட்டுக்கான தற்போது வாடிவாசல் புதுப்பிக்கும் பணி, பார்வையாளர் மாடம் அமைக்கும் பணி, வர்ணம் பூசும் பணி துவங்கியது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையாளர் மைதானத்திற்கு வராமல் தடுக்கும் வகையில் 2 தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள், அதுபோன்று வாடிவாசல் அவிழ்த்து விடும் ஜல்லிக்கட்டு காளைகள் அதன் உரிமையாளர் பிடித்து செல்லும் வகையில் கலெக்ஷன் பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் 2 தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று உள்ளது. இப்பணிகள் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட உள்ளனர். ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டு பங்கேற்க காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை தொடங்கியுள்ள நிலையில் தற்போது முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்தால் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் பாலமேடு ஜல்லிக்கட்டு வாடிவாசல் சுத்தம் செய்யும் பிரத்யேக கழுகு காட்சிகள் வெளியாகி உள்ளது. கார்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார்.